2025-2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல். இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூபாய் என்ற லட்சணை பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இந்திய ரூபாய் லட்சணை மாற்றத்திற்கு அண்ணாமலை கண்டனம். மத்திய அரசின் ரூபாய் லட்சணையை உருவாக்கியது தமிழன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அமைய உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு. தென் மாவட்டங்களில் ஜாதி அடிப்படையிலான வன்முறைகள், குற்றங்கள் அதிகரித்து வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஜாதிய வன்முறைகளை தடுக்க உளவுத்துறையில் பிரத்யேக பிரிவை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். திருப்பூர் அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதியை வெட்டிக் கொன்றதாக பக்கத்து வீட்டில் வசித்த உறவினரிடம் போலீசார் விசாரணை. ஆடு, கோழிகள் வேலி தாண்டி வருவது தொடர்பான பிரச்சினை கொலையில் முடிந்ததாக தகவல். வத்தலக்குண்டு அருகே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சூறையாடியதாக புகார். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் 300 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தமிழர்கள் நாகரிகமானவர்கள் என்பது குறித்த புத்தகங்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கொடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு கர்நாடகாவை அழைத்து காவிரி பாசன விவசாயிகளுக்கு தமிழக முதலமைச்சர் துரோகம் செய்துள்ளார் என்றும் காட்டம். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளுக்கு டோல்கேட் அமைத்து சுங்க கட்டணம் வசூலிப்பதால் மக்கள் கொந்தளிக்கின்றனர். வத்தலக்குண்டு அருகே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சூறையாடியதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு. மத்திய அரசு உள்நோக்கத்தோடு டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. தவறு எங்கே நடந்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் ஆட்சேபனை இல்லை என்றும் பேட்டி. நாளை தாக்கல் செய்யப்படும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி மற்றும் வீட்டு வரியினை ரத்து செய்வது குறித்த அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து. அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பேட்டி. கோபிசெட்டிப்பாளையம் அருகே தெருநாய்கள் கடித்து பலியான ஆடுகளை சாலையில் வைத்து பாதிக்கப்பட்டோர் பொதுமக்களுடன் போராட்டம். உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தெருநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.